பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுநாதரை சந்தித்த சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் சிந்தனை செய்யலாம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய முதல் 14 வசனங்களையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இயேசுநாதர் உயிரோடு எழுந்த பிறகு சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். திபேரியா கடற்கரையிலே மறுபடியும், அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தின விவரமாவது என்று இந்த வசனத்திலே, முதலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் சபதேவியின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கிற போது சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், மீன் பிடிக்கப் போகிறேன். அப்போ மற்றவர்களும் சொன்னார்கள், நாங்களும் வருகிறோம், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். கவனிங்கள், பேதுரு அவர் சொல்லுகிறார், நாங்கள் மீன் பிடிக்கப் போகிறேன். பேதுருடைய அழைப்பு என்ன, அல்லது சீடர்களுடைய அழைப்பு என்ன? இயேசுநாதர் அவர்களை சந்தித்த போது அவரை இப்படி அழைத்தார், என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லே நாம் படிக்கிறோம். அதே நியூ ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்கிற அந்த மொழியாக்கத்திலே அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷ் ஃபார் பீப்புள், ஐ வில் மேக் யூ ஃபிஷ் ஃபார் பீப்புள். டிண்டேல் பைபிள் என்கிற அந்த மொழியாக்கத்திலே அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபாலோ மீ, ஐ வில் டீச் யூ ஹவ் டு ஃபிஷ் ஃபார் பீப்புள். சரி, எப்படியும் இருக்கட்டும், இந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கிற போது என் பின்னே வா என்று அழைத்தார். அதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவுக்கு பின் செல்ல ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு அழைப்பு. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் யோசித்து பாருங்கள். துன்பத்திலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் நெருக்கத்திலும் இயேசு அழைக்கிற போது என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படித்தான் இயேசுநாதர் அழைத்தார். இயேசுநாதர் அழைக்கும் போது, நீ எனக்கு பின்னே வா, நான் உனக்கு பெரிய பங்களா வீடு தருவேன், உனக்கு நல்ல ஆடி கார் தருவேன், அப்படியெல்லாம் சொல்லவில்லை. என் பின்னே வா, உன்னை வெறு, சிலுவையை எடு, எனக்கு பின்னே வா என்று இயேசுநாதர் சொன்னார். இப்போ இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த சூழ்நிலைக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த அடக்குமுறை, அதற்கு பயந்து சீடர்களெல்லாம் ஒளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பேதுரு இயேசு தன்னை அழைத்த அந்த அழைப்பை மறந்து அவர் சொல்லுகின்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன். கவனிங்கள், முதல் சந்திப்பு இயேசுநாதர் சந்தித்தது உயிர்த்தெழுதலின் நாளிலே. பெண்கள் அவரை கண்டார்கள், சீடர்கள் கண்டார்கள். மாலை வேளையிலே எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் கண்டார்கள். 2வது சந்திப்பிலே குறிப்பாய் தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். 3வது சந்திப்பு, இந்த சந்திப்பிலே 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இது மூன்றாவது தரிசனம். குறிப்பாக பின்வாங்கி போன சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். அழைப்பை மறந்து பழைய தொழிலுக்கு, விட்டு வந்த தொழிலுக்கு திரும்பியவர்களுக்கு இயேசுநாதர் இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். பலர் இன்றைக்கு ஏதோ ஒரு புது மோகத்திலே சாடி வந்து விடுவார்கள். கொஞ்ச நாள் போன உடனே கஷ்டம் வருகிற போது, பாடு வருகிற போது, நெருக்கம் வருகிற போது, பழைய வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோமே அப்படி இன்றைக்கு நிறைய பேர். அப்படி என்னையா பழைய வேலைன்னு கேட்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு ஒரு எளிதான ஈஸியான ஒரு வேலை என்ன தெரியுமா? புரோக்கர் வேலை. சொல்கிறது ஊழியக்காரர்கள். புரோக்கர் வேலை. ஒரு ஹேண்ட்பேக் இதில் அப்படி மாட்டிக்கிடுவாங்க. அப்படியே பெண் பார்க்கிற படலம், மாப்பிள்ளை பார்க்கிற படலம், நிலம் விற்பதற்கு உதவி செய்கிற படலம், இதெல்லாம் இதற்காய் ஓடி. ஏன்னா அதுக்கு ஒரு கமிஷன். ஒரு முறை நான் ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் நான் ஊழியம் செய்த போது, ஒரு ஆலயத்திற்கு முன்னால் நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் ஓடுறாரு, பின்னால் 2 பேர் துரத்துறாங்க. என்னன்னு கேட்டால், கமிஷன் வாங்கிட்டு ஒரு அநியாயமாய் ஒரு பொய் சொல்லி ஏமாற்றி ஒன்றை முடித்து விட்டார். அங்கே அந்த சகோதரியினுடைய சகோதரர்கள் துரத்துகிறார். இப்படியெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. இது பேதுரு அவர் தன்னுடைய நிலையை, தன்னுடைய அழைப்பை மறந்து அவர் சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன், என்னுடைய பழைய தொழிலுக்கு போகிறேன். உடனே கூட இருந்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் வர்றோம். பார்த்தீங்களா? ஏன்னா பேதுரு சீடர் குழாமுக்கு ஒரு தலைவர் போல செயல்பட்டவர், முதற் சீடர். ஆகவே மற்ற சீடர்களுக்கெல்லாம் இவர் ஒரு முன்மாதிரி. அப்போ மற்றவர்களும் இந்த பேதுரு போன உடனே அவர்களும் பின்னால் போகிறார்கள். நாங்களும் வருகிறோம். குறிப்பாக இந்த பேதுரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுருடைய அழைப்பிலே பேதுருவும் அந்திரேயாவும் வலை போட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு மத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இயேசுநாதர் அழைக்கிற போது அவர்கள் வலை போட்டு கொண்டிருந்தார்கள். மோனகன் மொழிபெயர்ப்பு சொல்கிறது. மோனகன் மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, திருவிவிலியம், இந்த 2லும் சொல்லப்பட்டிருக்கிறது. வலை வீசி கொண்டிருந்தனர். அது மீன் பிடிப்பதற்கு அப்பந்தான் ஆயத்தம். வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். அந்த 20ஆம் வசனம் சொல்கிறது, உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபும் யோவானும் 2 பேரும் சகோதரர்கள். யாக்கோபும் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை இயேசு அழைக்கிறார். 22ஆம் வசனம் சொல்கிறது, உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அந்த வசனம் அப்படி சொல்கிறது. அவர்கள் படகையும் விட்டாங்க, வலையையும் விட்டாங்க, தங்களுடைய தகப்பனையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போனவங்க தான் பேதுருவும் அந்திரேயாவும். வலையை விட்டார்கள், மீனை விட்டார்கள், தொழிலை விட்டார்கள். யோவானும் யாக்கோபும் படகை விட்டார்கள், வலையை விட்டார்கள், தந்தையை விட்டார்கள், உடைமை உறவு அத்தனையும் விட்டு போனார்கள். ஆனால் இப்போ பழைய தொழிலுக்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எதை விட்டு வந்தோம் என்பது அல்ல காரியம், எதற்காக வந்தோம் என்பதுதான் காரியம். நாம் எதை விட்டு வந்தோம் என்பதல்ல, அது பெரிய காரியம் அல்ல. எதற்காக வந்தோம் என்பதுதான் காரியம். பலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் இத்தனை 1000 ரூபாய் மாத சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவன், நான் அந்த தொழிலை விட்டு வந்து விட்டேன், அந்த நல்ல அரசாங்க வேலையை விட்டு வந்து விட்டேன். அப்போ எதை விட்டு வந்து விட்டோம் என்பது காரியம் அல்ல, பட் எதற்காக வந்தோம் என்பதுதான் காரியம். அன்புக்குரியவர்களே, எதற்காக வந்தோம்
ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? என்னை பின்பற்றி வா, என் பின்னே வா. இயேசு அழைத்தது என் பின்னே வா. இரண்டாவது காரியம், மனிதரை பிடிக்கிறவர் ஆக்குவேன். இதற்கு தான் இயேசு அழைத்தார் இந்த சீடர்களை. மீன் பிடிக்கல, மனிதரை பிடிக்க. இயேசுவை பின்பற்ற, இன்னொருத்தரை பின்பற்ற அல்ல. இன்றைக்கு நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் பொதுவாக யாரோ ஒருவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நல்ல பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா அவர் தான் நமக்கு ஹீரோ, அவருக்கு பின்னால் போகிறோம். ஒருத்தர் நல்ல பிசாசுகளை துரத்திட்டாரா, ஹா இவர் தான்டா கடவுள், வேற கடவுளே கிடையாது, அவருக்கு பின்னால் போயிடும். ஒருவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இப்படி சாட்சி சொன்னார். எனக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. நான் இந்த ஊழியக்கார இடத்துல போனேன். அவர் ஜெபம் பண்ணினார், எனக்கு சுகமானது. அதோட நிறுத்தி இருந்தால் நல்லது. ஆனால் அவர் அதுக்கு மேலே என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்னா நான் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கியார், இவர் சாட்சி சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், எந்த தேவாதி தேவனாலும் குணமாக்க முடியாது. அந்த பிரசங்கியார் பேரை சொல்லிட்டு ஐயா குணமாக்குவார். இப்படி தான் பலரும் ஹீரோ வர்ஷிப் செய்து கொண்டிருக்கிறோம். யாரை பின்பற்றுகிறோம்? இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா, என் பின்னே வா, உன்னை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆனால் இங்க இந்த பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். மற்ற எல்லாரும் சொல்லுறாங்க, நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம், நாங்களும் வருகிறோம். ஆமா, இந்த இடம் எது அப்படின்னா திபேரியா கடற்கரை. இவங்க சாதாரணமாக கலிலேயா கடலிலே, அந்த கடலோரத்திலே வாழ்ந்தவர்கள். கலிலேயா கடலிலே இவர்களுடைய தொழில் இருந்தது. இப்போ இவங்க திபேரியா கடலுக்கு போகிறாங்க மீன் பிடிக்க. ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இடத்தை மாற்றினால் இயேசு கண்டுபிடிக்க மாட்டார் என்று நினைக்காதே. இடத்தை மாற்றினால் இயேசு கண்டுபிடிக்க மாட்டாரோ என்ன? கண்டுபிடித்து விடுவார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தோட்டத்திலே வைத்தார். ஆனா இப்ப அவங்க இருந்தது எங்கன்னா, விருட்சங்களுக்குள்ளே தங்களை மறைத்து கொண்டு ஒளித்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள். தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் அங்கே அவர்களை வைத்தார். இப்பொழுது அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அழைக்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இப்போ இடத்தை மாத்தினா ஆண்டவர் கண்டுபிடிக்க மாட்டார் என்பது பலருடைய எண்ணம். பேதுரு, திதிமு என்னும் தோமா, கானான், நத்தானியேல், யோவான், யாக்கோபு, வேறு இருவர் தாங்கள் கெட்டது மட்டுமல்ல பிறரையும் உடன் அழைத்து சென்றார்கள். மீன்பிடிக்க போகிறேன், மீன்பிடிக்க போகிறேன். எல்லாரும் மீன்பிடிக்க போனாங்க. இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் பிடிக்கவில்லை. 3ஆம் வசனம் அதனுடைய முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. They caught nothing. They toiled the whole night but caught nothing. இரவெல்லாம் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம் அது இப்படி சொல்லுகிறது, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். நம்முடைய இடம் தேடி வருகிறார். நாம் எங்கே ஓடினாலும் நம்முடைய இடத்தை அவர் தேடி வருகிறார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். பழைய பாடல். நாம் தூரம் போனாலும் அவர் நம்முடைய இடம் தேடி வருகிறார். மீண்டும் நம்மை அழைத்து உறுதிப்படுத்துவதற்கு அவர் நம்முடைய இடம் தேடி வருகிறார். இந்த இரவிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. காலையிலே, விடியற்காலையில், அதிகாலையில் இயேசு கரையிலே நிற்கிறார். அவர்கள் அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அவரை அவர்கள் அறியவில்லை. சிலுவையில் அறைந்ததும் அப்படியே அவரை மறந்து விட்டார். அவரை அறியவில்லை.
லூக்கா 24 அதிகாரம் 15, 16 வசனங்களிலே எம்மாவுக்கு போன 2 சீஷர்கள், இயேசு கூடவே நடந்து போகிறார், ஆனால் அவரை இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. யோவான் 20 அதிகாரம் 14 வசனத்திலே மரியாள், இயேசு அவள் அருகிலே நிற்கிறார், இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், பின்மாற்றம் வருகிற போது தரிசனம் இழந்து விடுகிறது. நம்முடைய துக்கத்தில், துயரத்தில் தரிசனம் இழந்து விடுகிறது. தரிசனம் இழக்கக்கூடாது, தரிசனம் இழக்கக்கூடாது. ஆனால் 7ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பட் இன் verse 7, அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து சொல்றான், அவர் கர்த்தர். அவன் அறிந்து கொண்டான், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். எப்படி அவன் அவரை கர்த்தர் என்று அறிந்து கொண்டான்? அவருடைய மனது உருக்கம், அவருடைய கரிசனை, ஹிஸ் லவ்விங் கைண்ட்னஸ், ஹிஸ் கேர், அவருடைய அன்பான விசாரணை. 5ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, அவர்களை பார்த்து என்ன அழைக்கிறார்? பிள்ளைகளே, மை சில்ட்ரன், மை சில்ட்ரன். புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஒரு மொழியாக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை அல்லவா, ஒன்றும் இல்லை அல்லவா. இயேசுநாதருடைய அன்பான விசாரணை. Children, you have no fish, have you? Children, you have no fish, have you? பிள்ளைகளே, மீன் ஒன்றும் இல்லை அல்லவா? உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், நீ கலங்காதே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தமிழ் வேதாகமத்திலே வைத்து விடுங்கள் என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே cast your burdens upon the Lord. cast அப்படின்னா எரிந்து விடுங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், அவரிடத்திலே எரிந்து விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார், உங்களை விசாரிக்கிறார், உங்களை தேடி வந்து நீங்கள் இருக்கிற இடம் தேடி, நீங்க எங்க ஓடினாலும் அந்த இடத்தை தேடி வந்து அன்போடு விசாரிக்கிறார். மை சில்ட்ரன், என் பிள்ளைகளை, சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார். அவருடைய கரிசனை இதை பார்த்து யோவான் சொல்றான், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், இயேசு உங்களை அன்போடு விசாரிக்கிறார், உங்கள் மீது கரிசனை கொண்டுள்ளார். நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்கள். வலையை நம்புவதை பார்க்கிலும் வல்லவரை நம்புவது நலம். வலையை நம்புவதை பார்க்கிலும் வல்லவரை நம்புவது நலம். 2வது, இந்த யோவான் அவர் கர்த்தர் என்று சொல்ல காரணம் என்ன? அவருடைய ஆலோசனை, his counseling, his care and guidance, அவருடைய ஆலோசனை, அவருடைய நடத்துதல். என்ன சொல்லுகிறார் 6வது வசனத்திலே? அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அவர் ஆலோசனை கொடுக்கிறார், ஐடியா கொடுக்கிறார். படகின் வலப்பக்கத்திலே வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும். ஏற்கனவே கெனசரேத்து கடல்ல பேதுருவுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். பேதுரு சொன்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், we toiled the whole night but caught nothing, Lord. நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். போட்டான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தான். ஆனால் இங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆலோசனை சொல்லுகிறார். ஆலோசனை, படகுக்கு வலது புறமாய் வலையை போடுங்கள். 6ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, அவர்கள் அப்பொழுது
அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் வலையை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரளான மீன்கள் இழுக்க இருந்தார்கள். 7ஆம் வசனத்தில் ஆதலால் இயேசுவுக்கு அன்பான சீஷர். அப்போ இந்த யோவான் அவர் கர்த்தர் என்று சொல்லுவதற்கு காரணம் இந்த இயேசுநாதருடைய அன்பான விசாரணை, கரிசனை, அவருடைய அன்பான ஆலோசனை. இதை பார்த்தா இது இயேசுதான், இது ஆண்டவர் தான். மிகுதியான மீன்களை பார்த்த யோவான் அவரை கண்டுகொண்டார். அவர் கர்த்தர். பெயர் சொல்லி அவர் அழைத்ததை கேட்டு மரியாள் ரபூனி என்றாள். யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பந்தியில் அமர்ந்து அப்பம் பிட்டதை பார்த்து எம்மாவூர் சீடர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். பந்தியிலே அமர்ந்து அப்பம் பிட்டதை பார்த்து காயங்களை பார்த்து தோமா நீரே என் ஆண்டவர் கண்டுகொண்டான். திரளான மீன்களை கண்டு இங்கே யோவான் சொல்லுகிறான் அவர் கர்த்தர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் காணாமலே நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், பெயர் பெற்றவர்கள். காணாமல் நம்புகிறவர்கள் பெயர் பெற்றவர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவரது கரிசனை, அவரது ஆலோசனை, அவரது அளவில்லாத ஆசீர்வாதம், abundant blessings. அவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாத ஆசீர்வாதம். இயேசு தன்னுடைய அழைப்பை மீண்டும் அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படி அளவில்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 6வது வசனத்தினுடைய பின்பகுதி திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரளான மீன்கள், ஃப்ரெஷ் ஃபிஷ். 10ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். ஃப்ரெஷ் ஃபிஷ். இஸ் லவ்விங் கேர், அன்பான உபசரிப்பு. 9ஆம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கடலிலிருந்து இந்த மீனை கொண்டு வரல, ஆனால் இயேசு அவர்களுக்காய் மீன் சமைத்து கொண்டிருக்கிறார். அந்த மீன் எங்கிருந்து வந்தது தெரியாது, ஆனால் கரி நெருப்பில் மீன் இருக்கிறது, அப்பமும் இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு உணவு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். 12ஆம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கம் அண்ட் டைன். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரை நம்பி அவருக்கு பின் சொல்வோருக்கு ஒன்றும் குறைபடாது. இந்த சீடர்கள் பின்வாங்கி போனவர்கள் தான், ஆனால் இயேசு அவர்களை தேடி வந்தார். தேடி வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தெரியுமா? பையிலே பொருளாதாரம், பானையிலே பசி ஆற்றும் உணவு. அது என்னையான்னு கேட்கலாம். வலையிலே மீன், கரையிலே அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவு ஆயத்தமாயிருக்கிறது. கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதை கண்டார்கள், அதில் மீன் துண்டம் வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டார்கள், அப்பத்தையும் கண்டார்கள். இது அவர்கள் உணவருந்துவதற்கு தி பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை, வலையில் இப்போ என்ன இருக்கு? மீன் இருக்கிறது. அப்போ வலையிலே மீன், பொருளாதாரம், பானையிலே கரி நெருப்பில் பசியாற்றும் உணவு. ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை அழைத்தவர், நான் உனக்கு தரமாட்டேனா பேதுருவே? நீ திரும்பவும் மீன் பிடிக்க போனாயே, உன் தேவையை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா பேதுருவே? யோவானே, நீ என் மார்பில் சாய்ந்து கொண்டு அப்பத்தை ரசத்தில் தோய்த்து உண்டாயே, நான் உனக்கு அப்பம் தரமாட்டேனா? சங்கீதாசிரியர் சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில்,
சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள் தாட்சியடைந்திருப்பார்கள், ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. இப்ப இயேசு சொல்றார், என் மாம்சத்தை நான் தந்தேனே, என் இரத்தத்தை தந்தேனே, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தரமாட்டேனா? வலையை எடுத்துக்கொண்டு ஓடினாயே, உனக்கு என்ன கிடைத்தது பேதுருவே? இதுதானா உன்னுடைய அன்பு? யோவானே, இதுதானா உன்னுடைய அன்பு? இவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. தங்களை அடுத்த 2வது முறையாய் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு எப்போதாகிலும் விலகி சென்றிருந்தோமானால் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்மை தேடி இயேசு வருகிறார், நம்மை அன்போடு விசாரிக்கிறார். அவரை விட்டு நாம் தூரம் போனோம் என்று சொல்லி அவர் நம்மை புறம் தள்ளவில்லை. நம்மை தேடி வந்து அவர் துரோகியே என்று சொல்லவில்லை, பின்வாங்கி போனவனே என்று சொல்லவில்லை. பிள்ளைகளே என்று அழைத்து, நீங்கள் பசியாயிருப்பீர்கள், ஏதாயிலும் சாப்பிட உங்களுக்கு இருக்கிறதா விசாரிக்கிறார். சாப்பிட இருக்கிறதா? செலவுக்கு என்ன செய்கிறீங்க? எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீங்க? விசாரிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கலங்காதே, அவரை நம்புவதை விட்டுவிட்டு ஓடாதே. உனக்கு ஆலோசனை தருகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஆலோசனை தருகிறவர். படகுக்கு வலது பக்கமாய் வலையை போடு, மீன் கிடைக்கும். இப்படி செய், உனக்கு வாழ்வு உண்டு. அவர் ஆலோசனை தருகிறார். சோர்ந்து போகாதே, திடன்கொள், நீ வாழ்வாய், உனக்கு வாழ்வு இருக்கிறது. You have the life in you. உனக்குள் உன்னுடைய வாழ்வு இருக்கிறது. நான் ஒரு திருச்சபையிலே, CSI திருச்சபையிலே பணி செய்த போது ஒரு சகோதரன் சரீரம் பாதிக்கப்பட்டு சுகவீனமாய் திருவனந்தபுரம் கிம்ஸ் மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய தந்தை ஒரு மருத்துவர். அந்த மருத்துவமனையிலே சொல்லிவிட்டார்கள், இவன் பிழைக்க மாட்டான், இவனை எடுத்து செல்லுங்கள், இவரை இப்படியே நீங்கள் வீட்டில் படுக்க வைத்துக் கொள்ளலாம், கண்கள் விழித்திருக்கும், பார்க்க முடியாது, கை கால்கள் அசைக்க முடியாது, ஒரு நடைப்பிணமாய் ஒரு பிணம் போல நீங்கள் அவரை கிடத்தி பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவருடைய அம்மா வேதனையோடு எனக்கு சொன்ன காரியம், ஐயா அவன் வீட்டில் இருந்து சாக வேண்டான்னு சொல்லி ஹோலி கிராஸ் மருத்துவமனையில் அவனை கொண்டு போட்டிருக்கிறேன், அங்கே இருந்து சாகட்டும். நானும் என்னுடைய மனைவியும் பார்க்க போனோம். அந்த சபையினுடைய செயலரும் எங்களோடு கூட வந்திருந்தார். அவன் காதுக்கு அருகில் போய் உட்கார்ந்துட்டு சொன்னேன், 2 முறை 3 முறை 4 முறை சொன்னேன், உனக்குள் வாழ்வு இருக்கிறது, நீ சாக மாட்டாய், நீ பிழைப்பாய், இயேசுவை நம்பு, நீ சாக மாட்டாய், நீ பிழைப்பாய், உனக்குள் ஜீவன் இருக்கிறது. 2 நாள் கழிச்சு பார்க்க போறேன், பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாழ்வு தர மாட்டேன் மகனே, எங்கே ஓடுகிறாய்? என் பின்னே வா. நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.